வணக்கம். வாழ்க வளமுடன். பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சுனால பழனி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஈரோடு பஸ் ஸ்டாண்டு ஆர்ச் பாருங்கள். காலையில் நேரமாகவே கிளம்பிட்டோம். 7 மணிக்கெலாம் பஸ் ஏறி கிளம்பியாச்சு. ஏன் அப்படின்னா பழனிமலை சாமி முருகனப்பனை பார்த்துட்டு அப்புறம் அது பக்கத்துலேயே கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு சித்தர் பீடம் இருக்குது. சர்க்குரு பழனிசாமி அப்படிங்கிறவர். அந்த சித்தர் பீடம் இருக்கிற இடம் வந்து பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்களா, அதனால் சரி நேரமாகவே கிளம்பிட்டோம். பழனி மலைக்கும் போயிட்டு அங்கே சித்தர் பீடத்தும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு வந்துட்டோம். பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு மினி பஸ்ஸு, குதிரை வண்டி, ஆட்டோ எல்லாமே இருக்குது. நம்ம எதில் வேணாலும் போய்க்கலாம். வெயில் பாருங்கள், வஞ்சமே இல்லாமல் எல்லா பக்கமும் வெயில் அடிச்சுது. ஆனால் மேலே மலையில் ஏறும்போது நல்ல சலச்சலச்சல் மழை, சரியான மழை பிடிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கும் மழை பெஞ்சுது. அப்புறம் தன்னால் மழையும் போயிடுச்சு, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கோயில் அடிவாரம். இந்த அடிவாரத்துலேருந்து நம்ம வீஞ்சு இல்லை ட்ரெயின் இதுக்கு எதுக்காவது போகணும் அப்படின்னா எலக்ட்ரிக் வண்டி விட்டுருக்காங்க, ஃப்ரீ தான். இதில் இருந்த இந்த கோயில் வாசல்லேருந்து நம்ம வீஞ்சுக்கு போகணும் அப்படின்னா அந்த வண்டியில் ஏறி போய்க்கலாம். காசு கிடையாது, ஃப்ரீயாக தான். இப்போ தான் அந்த வண்டி புதுசாக விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னெல்லாம் அப்படி இல்லை. போன வருஷம் போயிருந்தோம், அந்த வண்டியெலாம் இல்லை. இந்த வருஷம் தான் அப்படி விட்டுருக்காங்க. நடந்து போனாலும் போய்க்கலாம், அதில் ஏறி போனாலும் போய்க்கலாம். அதை போட்டு பாருங்கள், எலக்ட்ரிக் ட்ரெயின். அந்த ட்ரெயினில் வண்டி இந்த இருக்குது பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் வண்டி. இதை மாதிரி நிறைய விட்டுருக்காங்க. நம்ம இதில் ஏறி ஃப்ரீயாக போய்க்கலாம். ஆனால் ஃப்ரீயாக போனோம், வீஞ்சு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுங்க அப்படின்னாங்க. சரி, அதுக்கு நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டன் வந்து மலை படிக்கட்டு வழியாக ஏறி மேலே கோயிலுக்கு போனோம். மேலே மலையில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் அங்கே எடுக்க முடியல. இப்போ தான் அப்படி சொல்கிறாங்க, மிந்திலாம் அப்படி கிடையாது. மேலே சாமி கும்பிட்டோம். அப்போ அவ்வளோ கூட்டம். ஏப்ரல் மேல மட்டும் அந்த பக்கமே போயிடக்கூடாதுன்னு தோணுச்சு. அவ்வளோ கூட்டம். க்யூவிலே 3 மணி நேரம் நின்னோம். 100 ரூபா டிக்கெட்டும் 3 மணி நேரம் நிற்கிறாங்க, 10 ரூபா டிக்கெட்டும் 3 மணி நேரம் நிற்கிறாங்க, இலவச தரிசனமும் 3 மணி நேரம் நிற்கிறாங்க. அவ்வளோ கூட்டம் ஏப்ரல் மே நாட்டில். சாமி கும்பிட்டோம். அப்புறம் வந்து கணக்கன்பட்டி வந்தோம். மெயின் ரோட்லேயே பஸ் இறக்கி விட்ருவாங்க. பழனியிலேருந்து மதுரை போகிற பஸ்ஸு, திண்டுக்கல் போகிற பஸ்ஸு ஏறணுன்னா கணக்கன்பட்டியில் இறக்கி விட்றாங்க. அதுலேருந்து ஆட்டோவில் உள்ளே வரணும். 1.5 கிலோமீட்டர் தூரம். பிளேஸ் வந்து அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப அமைதியாக. இதான் ஒரு சித்தர் பீடம் இருக்கிற என்ட்ரன்ஸு பாருங்கள். பிளேஸே பாருங்கள், எவ்வளோ காமாக அமைதியாக நல்லா இருக்குது பாருங்கள். எல்லா நெடுவ கடையும் இருக்குது, எல்லா பக்கமும் என்ன தேவையோ வாங்கிக்கலாம். இதுதான் பாருங்கள், இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீட்டில் தான் அவர் வாழ்ந்துருக்கிறாரு. இவர் தான் அவர் சித்தர். இந்த வீட்டுக்குள்ளே அவரோட கட்டில் ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. சாமி கும்பிட்டு சத்தமே இல்லாமல் சாமி கும்பிட்டு வெளியில் வரணும். இந்த மரம் பாருங்கள், இந்த மரம் பேர் வந்து விரிய மரம். இந்த அதில் போர்டு வச்சுருந்தாங்க, இந்த இலையை தொடாதீங்க, இலையை பிக்காதீங்க, சாமி கோவம் வரும், அதனால் இலையெல்லாம் பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க. சாமி மட்டும் கும்பிட்டு உள்ளே போய் அவரையும் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். இது பாருங்கள், தூரமாக கொடைக்கானல் மலை தெரியுது பாருங்கள். இந்த மரம் இது வந்து வேப்ப மரம். இதுக்கு கீழே தான் அவர் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்களாம்மா. அதனால் அங்கேயும் பார்த்துட்டு இது உள்ள அவரோட சமாதி இருக்குது. அப்படியே எல்லா பூஜையும் நடக்குது உள்ள. அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாமி கும்பிட்டோம். நைட்டு 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. மறுபடியும் கணக்கன்பட்டி ஆட்டோவில் வந்தோம். அங்கேருந்து பஸ்ஸில் பழனிக்கு வந்துட்டு ஈரோடு பஸ் இருந்தது, ஈரோடுக்கு வந்துட்டோம். சித்தர் பீடத்துக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும்னு சொன்னாங்க. சரி, எல்லோரும் நல்லா இருப்போம். தேங்க்யூ.